நிலா சேரன் மேலேயும் அவங்களோட தம்பிங்க மேலேயும் எந்த தப்போ கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்கா போலீஸ் கிட்ட பேசிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம, நீங்க முதல்ல அந்த பொண்ணு, அதாவது சம்பந்தப்பட்ட பொண்ணு கிட்ட விசாரிச்சிங்களா? அப்பதானே முழு உண்மையுமே தெரியும். ஏன்னா அந்த பொண்ணோட அப்பாவுக்கு எங்களோட ஃபேமிலியை கண்டாவே பிடிக்காது. அதனாலதான் அவங்க பழி வாங்குறதுக்காக இதையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ அவங்க இந்த மாதிரி கார்த்திகா அப்பப்போ வீட்டுக்கு வருவாங்கன்னு இப்பவும் அதே மாதிரி வீட்டுக்கு வந்திருந்தப்போதான் இந்த பிரச்சனை நடந்துச்சுன்ற விஷயத்தையுமே சொல்லிட்டு ரொம்பவே சேரனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அப்போ இதை கேட்ட சோழனும் ரொம்பவே பெருமையோட நிலாவை பார்த்துட்டு இருக்கா. ஆனா போலீஸ்காரங்களும் நிலா பேசுறத கேட்கற மாதிரியே தெரியல. இதனால இதை புரிஞ்சுக்கிட்ட நிலாவும் உடனடியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியே வந்துட்டு கார்த்திகாக்கு கால் பண்ணி உடனடியா நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிட்டு, தயவு செஞ்சு நீங்க போலீஸ் ஸ்டேஷன் வாங்க, இங்க வந்து எல்லா உண்மையுமே சொன்னா மட்டும்தான் இவங்க 4 பேரையுமே ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா இது ஒரு அபியூஸ் கேஸ். அதனால இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்டவங்களை போலீஸ்காரங்க என்னெல்லாம் டார்ச்சர் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அதனால தயவு செஞ்சு நீங்க அங்க உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிறது பதிலா இங்க வந்து உண்மையை சொல்லி இவங்களை காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா கார்த்திகாவோ, நான் மட்டும் ஒருவேளை வெளியே வந்து இவங்க கிட்ட உண்மையை மட்டும் சொன்னேன், அதுக்கப்புறமா என்னால இந்த வீட்டுக்கு கூட வர முடியாது, என்னோட அப்பா அம்மா என்ன சும்மாவே விட மாட்டாங்க, என்ன என்னனாலும் பண்ணுவாங்கன்னு சொல்ல இதை கேட்டுட்டு நீலா ரொம்பவே கோபத்தோட, நீங்க இப்ப கூட உங்களை பத்தி மட்டும் தான் கவலைப்படுறீங்கல்ல, தப்பே பண்ணாம இங்க 4 பேர் ஜெயில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்கள பத்தி உங்களுக்கு துளி கூட கவலையே கிடையாதுன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண. இதை பார்த்துட்டு கார்த்திகாவும் ரொம்பவே கஷ்டத்தோட அழுதுகிட்டு இருக்காங்க. பட் அடுத்த நாள் போலீஸ்காரங்க நிலா சொன்னதுலயுமே ஒரு உண்மை இருக்கிற மாதிரி தெரியுதுனால உடனடியாக அவங்க கார்த்திகாவோட வீட்டுக்கே போயிட்டு நடந்த விஷயத்த பத்தி அவங்க கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கார்த்திகாவோட அப்பா அம்மா 2 பேருமே, ஒருவேளை நீ மட்டும் போலீஸ்காரங்க கிட்ட உண்மைய சொன்ன, அதுக்கப்புறமா நீ எங்களை போன மாதா பாப்பன்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணி அவங்கள கூட்டிட்டு போறாங்க. சோ அடுத்து கார்த்திகா உண்மைய சொல்லுவாங்களா? சேரனையும் அவங்களோட குடும்பத்தையும் காப்பாத்துவாங்களா? அப்படி இல்லைன்னா அவங்க தன்னோட அப்பா அம்மாவுக்கு பயந்து அமைதியாவே இருந்துருவாங்களா? அவங்க அடுத்து என்னதான் பண்ண போறாங்க? நிலா எப்படி சேரனையும் அவங்களோட ஃபேமிலியையும் காப்பாத்த போறாங்க?